ஆமா கிளம்பிட்டு இருக்கேன். ஏய் இந்த கறியை தேடி எக்ஸாம் போறா சாப்பிட்டு போட்டோம். ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு போய் தலை வர்றா போடா. பா சாப்பிட்றேன் சரிப்பா. டிஃபன் பாக்ஸ் ரெடியா? நீ மட்டும் பரீட்சையில் பாஸ் ஆகிட்டா நம்ம குடும்ப கஷ்டம் எல்லாம் தெரியும். மா நீ விடுமா, அதனால பாஸ் ஆகிடுமா. வரமா? அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும். ஆசை இல்லா மனிதர் தம்மை துன்பம் எங்கே நெருங்கும். பொன்னில் இன்பம் புகழில் இன்பம் என்றே நெஞ்சம் மயங்கும். பூவை போல இருக்கும் உன்னை கண்டால் உண்மை விளங்கும். தண்ணி கொடுங்க. சொன்னா மா நேற்று வெளியே உக்காந்துக்கிறா? மா எதுக்கு அது ஒரு என்னாச்சு? அப்பா வேலைக்கு போன இடத்துல மயக்கச்சி விழுந்துட்டாருடா. சரி. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க. டாக்டர் ஹார்ட் பிரேக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு நான் முடியல. சரி எழுது நித்து. அப்பா எங்க? உள்ளதா இருக்கேன். பா என்னப்பா எக்ஸாம்லாம் நல்லா ஆயிட்டியாப்பா? போ அது விடுப்பா. உன் உடம்பு எப்படி இருக்கு? இன்னைக்கு என்னப்பா பரவாயில்ல. உடம்புல தான் ஹார்ட் வீக் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. பா அதெல்லாம் உங்க ஒன்றா வருப்பா. சரியாப்பா. பா பா பாருப்பா நீ அழுவாதுப்பா. நீ பா நீ பாரு, நான் இருக்கேன்ப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நீ அப்பா ஒன்றும் கிடையாதுப்பா, சரியாயிடும்பா. நான் இருக்கிறேன் இல்லப்பா. நீ அம்மா நினைச்சதாப்பா நான் பண்ண போறது. பா நீ பாருப்பா, நீ பாரு. நீ முதல்ல அழுவத்து நிறுத்திட்டு கண்ணு தொட. நீ ஒரு நிமிஷம் இங்க பாரு, இங்க பாரு. போ சாப்பிடலாம் வாப்பா. மா சோரத்து போடுமா? ஆமா பா தட்டு போடுறா சாப்பிடலாம். பா ஒன்றும் இல்லைப்பா, நான் இருக்குப்பா. எனக்கு சாப்பாடு எடுத்து வேடி. பா பா நீயும் வாப்பா சாப்பிடலாம். பா ஒன்றும் இல்லைப்பா. நீ முஞ்சிக்கல் கை நாடாச்சா இப்போ முஞ்சிக்கல் கை வந்து சாப்பிட போ. நான் சாப்பா நீ வாப்பா சாப்பிடலாம். வாப்பா ஒன்றும் இல்லைப்பா. நீ முஞ்சிக்கல் கை நாடாச்சா நீ வா சாப்பிடுமா. சோரத்து போடு மாமா, தட்டிடுமா. ஆமா உனக்கு என்ன, உனக்கு நல்லா தானே இருக்கு. நீ அந்த டாக்டர் சொல்லிட்டா உனக்கு எதனா வந்துச்சாங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நல்லா தான் இருக்கு. பா வாப்பா சாப்பிடலாம். வாப்பா நீ வாப்பா. நான் பாவம் யாருக்கு பண்ணன்னு தெரியல. அந்த ஆட்டோ அப்படியே கூட்டு போயிட்டு இருக்கலாம். கேட்குற நீ கேட்குறக்குள்ளே தர முடியாதுப்பா. அந்த பாரு அந்த வடநாட்டு பசங்களை மாடு மாதிரி வளர்க்குறாங்க. அவங்களுக்கே 100 200 தரேன். சரி
வந்துட்டோம் நம்ம பயிலாக போயிட்டு காலையில் 6 மணிக்கு பாருங்கள், சாயங்காலம் 6 மணிக்கு போகணும். 12 மணி நேரம் வேலை, 5 ரூபா கூலி. செய்யணும்னா செய், நாளைக்கு வா. வரணும். யாருண்ணா நீங்க? எங்க வீட்டு பொருளை சொல்லி வச்சுக்கிறீங்க? எங்கள் அப்பா கிட்ட 50,000 காசு வாங்கிக்கிறான், 30,000 தந்துக்கிறான், இன்னும் 20,000 தரல, வட்டி அசல் எடுத்து வைடா. 1 மாதம் டைம் பண்ண சுத்தரண்ணா. ஏய் தம்பி, உனக்கு 1 மாதம் தான் டைமு, அதுக்குள்ளே கொடுக்க பாரு. வாடா போகலாம். மச்சிரா வெற்றி, என்னால் தானப்பா உங்களுக்கு இந்த கஷ்டம். நீ எப்படி பேசுற? அப்பா கஷ்டத்தை தான் கஷ்டம் பாக்குறோம் புள்ள. நான் யாரு? உன் புள்ள தானே? கடந்து நாடிக்கிறேன்பா. நீ எவ்வளவுப்பா? நீ எவ்வளவுப்பா? நான் இருக்கேன்பா. பாரு, நீ அதெல்லாம் எதுவும் யோசிக்காதுண்ணா. நான் போய் கட்டுறேன் கடனை. ஒரு வார்த்தையை நான் சிகசி மாத்திட்டுறேன்ப்பா. நான் கட்டுறேன் கடனை. நான் கட்டுறேம்மா. இது ஒரு பெரிய விஷயத்துல எதுன்னு நீங்க கண்டுச்சு வாப்பா. நான் சித்திக்கிட்ட அப்படின்னா உனக்கு எங்க ஓனர் கிட்ட போயிட்டு காசு தானே ஏற்பாடு பண்ணும்போது பார்த்துட்டு வரேன்ப்பா. கடன்கார காலில் கூட வீந்துருப்பா, சொந்தக்காரங்கிட்ட போய் கையை எந்தி நிற்காரு. நான் உயிரோட இருக்கிற நான் பார்த்துக்கிறேன்ப்பா. யாருக்கிட்டையும் எனக்கு எல்லாம் போய் கடன் கேட்காதுப்பா. கடன் கிட்ட வாங்க போறோம், சொந்தக்காரெல்லாம் எங்க எந்திரி காசு கொடுக்கும். அவங்களாம் பணம் வந்து ஆடம்பர வாய்க்கிறாங்க. ஆண்டவன் நம்மள கஷ்டத்துல வச்சு கடைசி ஒரு இப்படி வச்சுக்கிறான். என் பிள்ளை யார் யாருக்கு அட்டெல்லாம் போய் கடை வாங்க போறானோ, நான் உயிரோட இருந்து இதெல்லாம் பார்க்கணுமா? கடைசி இருக்குள்ள இந்த மாத்திரை மருந்தே வாய்க்க ஆயிடும். கண்ட நான் எல்லாம் வீட்டாண்ட வருது. தம்பி, நீ வேலைக்கு சேர்ந்து என்ன 2 மாதம் போகிறாங்க. எந்த நம்பிக்கையில் உனக்கு பணம் தருது? வெற்றி வெற்றி அங்கே வெற்றி இல்லை. வெற்றி 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 டேய், என்னடா பண்றேன்னா ஐதுங்கற என்னடாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. டேய் கை போடுறா ஃபர்ஸ்ட். என்னடா கங்க்ராட்ஸ்டா, நீ எஸ் ஆயிட்ட. இதே எத்தனை போஸ்ட் போட்டுறாங்க. ஆனா
டேய் நீ தான்டாப்பா வெற்றி, உன் பேர் தானே ஃபர்ஸ்ட் வந்துருக்காங்க. நீ இதே இடத்துல போஸ்டிங் போட்டாங்க, ரொம்ப அதிசயம்டா அதெல்லாம். ஆனால் நான் ஃபெயில் ஆகிட்டேன்டா. போடா அவங்க அம்மாட்ட சொல், போ ட்ரீட் வை மச்சான், போ மச்சான். வெற்றி வீட்டுலாம் கட்டிருக்கிற ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா பெரிய ஆளா. வீட்டுக்கு வந்து போப்பா. எதுக்கு சித்தி? கதை முறத்துக்கா? கதை முறலுக்கு நாங்கள் கேவலமானுங்களா சித்தி? என்ன பாருங்க, ஆமா பாருங்க.